நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் பரபரப்பாக பல திருப்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை 15 நாட்களுக்குள் தனது பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சூழலில் திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்களை நாம் சந்தித்து பல்வேறு விஷயங்களை பேசவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் யாரையும் அழைக்கவில்லை, இதற்கு பின்னால் பாஜகவினுடைய நோக்கங்கள் கொண்ட அரசியல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைத்திருக்கிறார். இப்போதும் கூட நீங்க சொன்ன அதே வாதத்தின் படியே இருக்கிறீர்களா? அந்த வாதத்தினுடைய தாக்கம்தான் அவர்களை அழைத்திருக்கிறது. அதுதான் எங்களுடைய கருத்து. எங்களுடைய வாதம் மட்டுமல்ல, இந்த கருத்து பரவலாக எதிர்க்கட்சிகள், மற்றவர்கள், பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள் எல்லோரிடத்திலுமே அந்த கருத்து பரவப்பட்டது. பல ஊடகங்களில் இந்த விவாதங்கள் நேற்று வரையில் நடந்து கொண்டிருந்தன. எனவே இதையெல்லாம் பார்த்த பிற்பாடு மேலே இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் உடனடியாக தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டாம், கொஞ்சம் காலதாமதமாகட்டும் என்பதற்காக காலம் கனியட்டும் என்று இருக்கலாம். அவ்வளோதானே தவிர இன்னமும் அந்த எண்ணம் மாற்றப்படவில்லை. அதில் எங்களுக்கு உறுதியாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் சந்தர்ப்பம் எப்போது வரும் என்று கொக்கக்க கூம்பும் பருவத்து என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருக்கிற பாஜகவினுடைய தலைவர்கள் கழகங்கள் இல்லாத ஆட்சியை நாங்கள் தமிழ்நாட்டிலே அமைக்கப் போகிறோம் என்று சொல்லி கொண்டிருப்பதே அதற்கு மற்றொரு ஆதாரமாகும். இல்லை, இப்போது நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால், அதாவது ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் சசிகலா அவர்கள். ஆனால் தற்பொழுது தீர்ப்பு வந்த பிறகு அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்புக்கு பிறகு அதிமுக தரப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றொருவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைத்திருக்கிறார். இப்போ ஆளுநர் இவ்வளவு நேரம் பொறுமை காத்தது சரி என்பது போல தானே தெரிகிறது. இது ஒரு காலதாமதம் என்றும் இதற்கு பின்னால் நோக்கங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி உத்தரவாதமாக சொல்ல முடியும்? அதாவது அது ஒரு கண்ணோட்டம். ஆனால் அதே நேரத்தில் அதற்காக மட்டுமே ஆளுநர் காத்திருந்தார் என்று சொன்னால் நேற்றே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் அதே போல் அந்த மற்றவர்கள் மீதும் வழக்கு ஒன்று பதிவு செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த ரெண்டும் எதை காட்டுகிறது? எம்எல்ஏக்களுக்கு மிரட்டி அவர்கள் வெளியேற்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எம்எல்ஏக்கள் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலை. இரண்டு ஆட்சேபனைகள் சசிகலாவை பொறுத்தவரையிலே சொல்லப்பட்டது ஊடகத் தரப்பிலும் ஆளுநர் தரப்பிலும் பொதுவாக வெளிப்படையாக இல்லாவிட்டாலும். ரெண்டு காரணங்கள் என்னென்னா, ஒன்று வழக்கு இருக்கிறது, இன்னொன்று சட்டமன்றத்தில் அவர் உறுப்பினராக இல்லை, இனிமேல் அவர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக வர வேண்டும் என்று அந்த ரெண்டு காரணங்களை சொன்னார். அந்த ரெண்டு காரணங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக தேர்வு செய்யப்பட்ட உடனே எந்த விதமான ஆட்சேபம் இல்லை. மூன்றாவது நாள் இன்றைக்கு சந்தித்து 3 நாளிலும் 3 முறை சந்தித்திருக்கிறார். நேற்று முந்தா நாள் சந்தித்திருக்கிறார், நேற்று சந்தித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் இருவரையும் கூப்பிட்டு அழைத்து சந்தித்திருக்கிறார். நேற்று கூட செய்தியாளர்கள் பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, 5 நிமிடம் இவர்களுக்கு கொடுத்தார்கள், 30 நிமிடம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்ற செய்தியை கட்டங்கட்டி ஊடகங்களிலே வந்திருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் பார்க்கும்போது கடைசியாக மக்கள் மத்தியில் இது போன்ற அழுத்தங்கள் இவைகளெல்லாம் இருந்தால் என்ன ஆகுமோ என்ற அந்த ஒரு நிர்பந்தம் மேலிருந்தோ அல்லது வேறு வகையிலோ வந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது ஓரளவுக்கு தமிழ்நாட்டிலே ஜனநாயகத்துக்கு வந்த ஆபத்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் பாஜகவினரை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லையே. சுமார் 2% வாக்கு மட்டும்தான் அவர்களிடம் இருக்கிறது. இந்த நிலையில அவர்கள் இப்படி தங்களுடைய விருப்பமாக வேண்டுமானால் இருக்கலாம், பாஜக தரப்பிலிருந்து அது கூறினால் அது நிஜமாகவே செயல்படுத்த அவர்களால் முடியும், அதற்காக தான் காய் நகர்த்துகிறார்கள்னு சொல்ல முடியுமா? அதாவது எடுத்தெடுப்பில் அவர்கள் வரமாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு அணியை பிரித்து இப்போ அந்த கட்சியை உடைச்சிட்டாங்க. முதல்ல கட்சியை உடைச்ச பிற்பாடு அதற்கு பிறகு அவர்களுக்கு நேரடியாக வராமல் கொஞ்ச நாள் இந்த மாதிரி 2 பிரிவுகள் ஒரு அரசியல் குழப்பம், ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்கி 356ஐ பிரயோகப்படுத்தி நேரடியாகவே வராமல் அடுத்தபடியாக கால் ஊன்றக்கூடிய சூழ்ச்சிகளை அவர்கள் அரசியலில் சொல்லுவார்கள். இன்னொன்று கவனிக்க வேண்டும், அரசியலை பொறுத்தவரையில் 2-2-4 கிடையாது, 2-2-0 ஆகலாம்,
2 2ம் 8ஆகவும் ஆகலாம், 16 ஆகலாம். நாளை காலையில் என்ன என்று தெரியாததுக்கு பேர் தான் அரசியல். அப்படி பாஜகவுக்கு நிஜமாகவே நோக்கங்கள் இருந்து அதனை செயல்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றால் அதற்கு இடம் கொடுத்தது திராவிட கட்சிகள் தானே. இப்போ அவர்கள் மீது வந்து ஊழல் வழக்குகள் இருக்கின்றன, அதன் காரணமாக நிர்பந்தங்கள் ஏதேனும் இருக்கலாம். இப்போ இதற்கெல்லாம் வந்து இடம் கொடுத்தது திராவிட கட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திராவிட கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை சரி செய்யாமல், அதற்கு கண்டனம் தெரிவிக்காமல் பாஜக உள்ளே நுழைய முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? ஊழல் செஞ்சால் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது ஜெயலலிதாவுடைய வழக்கே இப்போ நேற்று அதுக்கு சான்று. அதே மாதிரி யார் மீது ஊழல் இருந்தாலும் அவங்களுக்காக நாங்கள் வக்காலத்து வாங்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஊழல் என்ற பெயரை வைத்துக்கொண்டு சொல்வதற்கு எந்த அரசியல் கட்சிகள், பாஜக என்ன ஊழலுக்கு அப்பாற்பட்டதா? இல்லை அவருடைய ஊழல் ஒவ்வொரு இடத்திலும் பல இடங்களில் இங்கே வாய்ப்பு கிடைக்கல. அதனால் அதாவது மிக முக்கியமாக மொராலிட்டி இஸ் தி லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பெர்னாட் ஷா சொன்னார். அதாவது ஒழுக்கமாக இருக்கிறதுனா வாய்ப்பு கிடைக்கல, அதனால் சில பேர் ஒழுக்கமாக இங்கே ஆட்சி வரல. ஆனால் ஆட்சி வந்த கர்நாடகத்தில் என்ன நடந்தது, இடையூறப்பா மற்றவர்கள், அது மட்டுமே இல்லை, குஜராத்தில் இப்போ என்ன நடந்திருக்கிறது என்ற பிரச்சனைகள்லாம் வந்திருக்கிறது. ஆகவே ஊழல் என்று வந்தால் எந்த கட்சி ஊழல் வந்தாலும் அதனுடைய அடிப்படை ஒன்று. இப்போ கூட நாங்கள் எங்களுடைய கருத்தில் லோக் ஆயுக்தா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு முறையை உருவாக்க வேண்டும். அது திமுகவே அதுக்கு தயாராக தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சென்ற முறை சென்றிருந்தார்கள். இவர்களையும் வற்புறுத்த வேண்டும். ஆகவே ஊழல் என்பதை காட்டி அது வேறு இது வேறு, மதவாதம் என்பது ரொம்ப ஆபத்தானது. இப்போ ஊழலை விட மதவாதம் என்பது இன்னும் பயங்கரமான ஆயுதம் அப்படின்னு அப்படி ஒரு அளவுகோல் வைக்கிறீங்க. ஊழலுங்கிறதுக்கு சாதாரணமாக ஊழல்ல ஒருத்தர் தண்டிக்கப்படுவாங்க. ஊழலுக்கு அப்படி ஒரு ஏற்புத்தன்மை வந்துருச்சு. ஊழல் செஞ்சாங்க, தண்டனை பண்ணி இப்போ உள்ளே போயிருக்கிறாங்க, ஊழலுக்கு வேண்டியது வந்திருக்கு. ஆனால் மதவாதத்துக்கு அப்படி இல்லையே. மதவாதம் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வையே நாசப்படுத்துவதாயிற்றே. இந்த அடிப்படையை, அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையே குலைப்பதாயிற்றே. திராவிட கட்சிகளையும் பாஜகவையும் ஒரே தராசில் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தாங்கள் பாஜக மீது வைக்கக்கூடிய இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை போல திராவிட கட்சிகளிடம் இருந்து அவர்கள் மீது இப்படி கடுமையான விமர்சனங்கள் வருவதை நாம் பார்க்க முடியவில்லை. இந்த விவகாரத்தில் கூட ஆளுநருடைய காலதாமதத்திற்கு பாஜகவினுடைய நோக்கங்கள் காரணம் என்று நீங்கள் அழுத்தமாக கூறிய அளவுக்கு அதிமுக தரப்பிலிருந்தோ திமுக தரப்பிலிருந்தோ இப்படி கடுமையான விமர்சனங்கள் அவர்கள் மீது வைக்கப்படவே இல்லையே. 2 பேருமே கவர்னருடைய தயவை எதிர்பார்க்க வேண்டியவர்கள் என்ற முறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் திமுகவை பொறுத்தவரையில் நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் என்று தான் ஒதுங்கி இருக்கிறார்களே தவிர அவர் ஒன்றும் ஆளுநர் செய்தது சரி என்று அவர்கள் சொல்லவில்லை. அதே நேரத்தில் இவர்களை பொறுத்தவரையில் ஆளுநர் பாஜக என்று அவர்கள் கட்சிக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த குற்றச்சாட்டுகள் வெளிப்படையாகவே வந்திருக்கிறது. ஆனால் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள், மனதில் நினைக்கிறார்கள், தெளிவுபடுத்த வெளிப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சுதந்திரமானவர்கள், ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமுதாய பார்வை, இனநல பார்வை, பொதுநல பார்வையுடையவர்கள். ஆகவே நாங்கள் தாராளமாக சொல்கிறோம். இதுதான் வித்தியாசம். அப்போ கொள்கையை மீறி வாக்கு வங்கி அரசியல் ஒரு அழுத்தம் தருகிறது, அதனால் தங்களுடைய கொள்கைகளை வெளிப்படையாக பேச முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள்னு சொல்லலாமா? எந்த அரசியல் கட்சிக்கும் அந்த நியதி பொருந்தும். தேவையான இடத்துல சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் அரசியல் கட்சிகளுக்கு உண்டு, எங்களுக்கு கிடையாது. நிச்சயமாக சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கேள்வியில் நான் முற்றிலும் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அதில் ஒரு பெரும்பகுதி நடைமுறை உண்மை இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். நாங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஊழல் செய்பவர்களை தாங்கள் எப்போதும் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஒரு சலசலப்பு ஏற்பட்ட பொழுது முதல் முறையாக சசிகலாவுக்கு ஆதரவு தொனியில் அறிக்கை வெளியிட்டிருந்தீர்கள். ஆனால் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்ட பிறகு அந்த தீர்ப்புக்கு எதிராகவும் நீங்கள் கருத்து வைக்கவில்லை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இதில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாஜக அந்த கட்சியை பிளந்து தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் நினைக்கிற போது அந்த கட்சியில் எது பலமான ஒரு தலைமையோ அந்த தலைமைக்கு போதிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை கட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற போது அது உடையக்கூடாது என்பதற்காக நாங்கள் அவர்களுக்கு உரிய வாய்ப்பு இருக்கிறது என்று அடையாளம் பார்த்ததுனால சொன்னோம்.
அவ்வளோதான் தவிர அவளை தண்டித்ததை பற்றி எங்களுக்கு கருத்து ஏதாவது இருக்கா? நாங்கள் ஏற்கனவே அதை சொன்னதில்லை. வழக்கு வேறு, அந்த வழக்கு பிரச்சனையை இதில் கொண்டு வரது நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் ரெண்டும் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது தானே. அப்படி நீங்கள் கூறுவது போல் சட்ட ரீதியாக எந்த தடங்களும் இல்லைதான் சசிகலா அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு. ஆனால் அப்படி அழைத்திருந்தால் மீண்டும் தமிழகத்துக்கு அது ஒரு அவமானமாக இருந்திருக்காதா? முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்தவங்களுக்கு குற்றவாளியாக ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது. ஆட்சி பிரச்சனையே இல்லை. நான் முதல்ல கொடுத்த அறிக்கையை நீங்கள் நல்லா பார்க்கணும். தெளிவான நிலை என்னன்னா, 2, அந்த அதிமுகங்கிற கட்சிக்கு வலுவான ஒரு தலைமைன்னு போதும், அது உடையக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவு பிஜேபியினுடைய நோக்கம் நிறைவேறக்கூடாது. ஆகவே அந்த வலுவான ஒரு தலைமை, அதுதான் அந்த தலைமையினுடைய பிரதிபலிப்பு தான் இப்பவும் நடந்திருக்கிறது. அப்போ தீர்ப்புக்காக ஆளுநர் காத்திருந்தது, அந்த காரணத்தை அவர்கள் வெளிப்படையாக கூறவில்லை என்றாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது, நம்மளுடைய யூகங்கள் அதுவாக தான் இருக்கு. இப்போ தீர்ப்புக்காக ஆளுநர் காத்திருந்தார் அப்படின்னா அது அவருடைய அந்த காலதாமதம், அதனால் ஏற்பட்ட காலதாமதம் சரி அப்படின்னு நினைக்கலாமா? இல்லை, அது சரின்னு சொன்னால் முந்தா நாளே அழைச்சிருக்கணுமே. அவர் முந்தா நாளே அது வந்த உடனே அவர் அழைச்சிருக்கணுமே. அதுதான் சரின்னு சொன்னால் தீர்ப்புக்காக காத்திருந்தார். தீர்ப்பில் ஏற்கனவே அமைச்சராக இருக்கிறவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏன் 4 தடவை கூப்பிட்டு பேசுகிறாரு? சம்மந்தம் இல்லாதவங்களை ஏன் கூப்பிட்டு பேசுகிறாரு? என்ன ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சூழ்நிலை என்ன ஆகும், தங்களுடைய முழு திட்டம் இங்கே வராத, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இது எல்லாரும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லி தான் இதுக்கு காரணம், மத்திய அரசு தான் காரணம், பாஜக தான் காரணம்னு முத்தன் முனியன் குப்பன் ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வெளிப்படையாக விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆகுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அழுத்தம் தான். பொதுமக்களுடைய கருத்துக்கள் பார்த்த உடனே தான் பாம்பு வந்து புத்துக்குள்ளேருந்து ஒவ்வொருவரையும் வெளியே வரும், அடி வாங்கின உடனே உள்ளே போகும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் 6 மாதமாக. அதுக்கு இன்னொரு நிலைமை, அவ்வளோதான். அதுக்கு கவர்னர் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார், அவ்வளோ. பி.கே. சசிகலா பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பொழுது அதிமுக நிர்வாகிகளிடம் இருந்த ஏற்புத்தன்மை, அதாவது வெளிப்படையாக நாம் பார்த்தது வந்து ஏற்புத்தன்மை தான். அந்த ஏற்புத்தன்மை அதிமுக கட்சி தொண்டர்களிடையே இல்லை என்பதையும் நாம் காண முடிந்தது. ஆனாலும் கூட அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பொழுது அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பு இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அதை வரவேற்று அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதும் அதற்கு பிறகு சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் கூட வரவேற்று கூறியிருந்தீர்களே. தொண்டர்கள் கருத்து, பொதுமக்கள் கருத்து என்பது வேறு. ஜனநாயகத்தில் நான் ஏற்கனவே சொன்னபடி அதில் யாருடைய வலிமை இருந்தால் அது தவிர்க்கப்படுமோ, அந்த வலிமை உடையவர்களை நீங்கள் அந்த தலைமையில் வரும்போது அந்த தலைமை வலிமை உடைய தலைமை அப்படிங்கிறத எடுத்து சொன்னோம். அதே மாதிரி தானே இப்போ ஆயிருக்கு. அதிமுக எம்பிக்கள் பலர் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து கட்சியில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நிஜமாகவே அவர்கள் வந்து கட்சியில் ஏற்பட்ட பிளவின் காரணமாக இந்த பக்கம் சசிகலா அவர்களுக்கோ அல்லது எடப்பாடி அவர்களுக்கோ ஆதரவு தர விருப்பம் இல்லாமல் மன வருத்தத்தின் காரணமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தருகிறார்கள் அப்படின்னு பார்க்காம இதற்கு பின்னாலும் பாஜகவினுடைய கை இருக்கிறதுன்னு எப்படின்னு சொல்ல முடியும்? எங்களுக்கு போதுமான அளவுக்கு. ஏனென்றால் இப்போது இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டிலே எந்த அரசாங்கம் உருவாகுது என்பது தான். 2வது, அவர்கள் கட்சியில் அதிமுக எம்பிக்களாக தான் சென்றிருக்கிற சூழ்நிலையில் ஒரு கட்சிக்கு பெரும்பான்மையானவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இங்கே எல்லாரும் ஆதரிச்சிட்டு, அவங்களும் சேர்ந்து யார் இப்போ போனாங்களோ அவங்களும் அதை ஆதரிச்சிட்டு 2 முடிவுகளையும் அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்க அந்த எம்பிக்கள். அப்போ யாரும் எதிர்த்து குரல் கொடுக்கல. அதுக்கு பிறகு இவர் 2 நாள் கழித்து பிறகு ஒரு தனி அணின்னு உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இவர்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடு இவர்கள் பக்கம் அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது பூராமல். ஏன்னு கேட்டால் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி கவலையே இல்லை. தங்களுடைய கட்சிக்குள்ள 2 தலைமைகள் இருக்கும்பொழுது யாருக்கு தங்களுடைய விருப்பம்னு சொல்றதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இல்லையா? அவங்களுக்கு முதல்ல அந்த அதிகாரத்தை வந்து முதல்ல அவங்க திடீர்னு மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பன்னீர்செல்வம் மாறுறதுக்கு ஏதோ காரணம் சொன்னார், தன்னை அவமானப்படுத்தினாங்க, தனக்கு நிர்பந்தம் பண்ணாங்கன்னு. அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் வந்தது? ஏன் மாறணும்? 2வது, கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அந்த கட்சி தலைமைக்கு தானே அவங்க நாளைக்கு வந்து போகிறாங்க கூட விப்பு கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும்? அவங்க எவ்வளோ தூரம் இருக்கணும்? ஆனால் இன்றைக்கி மாற்றி 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 வரணும்னு சொல்கிறது தெளிவாகவே டெல்லியிலிருந்து இவ்வளவு எம்பிக்களை எங்களுக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் உங்களுடைய. ஏனென்றால்
இன்னொரு அணி, அதாவது சசிகலா தலைமையில் அல்லது இப்போது இருக்கக்கூடிய அணி வந்தால் தங்களுக்கு சாதகமாக வராத என்று சந்தேகம் ஏற்பட்டு தங்களுக்கு பயன்பட மாட்டார்கள் என்பதற்காக அது சொல்லப்பட்டு ஒரு அசைன்மெண்ட்டே கொடுக்கப்பட்டு அதன் காரணமாகத்தான் இது நடந்தது என்பது எங்களை போன்றவருடைய குற்றச்சாட்டு. வி.கே. சசிகலா சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ஆட்சியும் கட்சியும் ஒருவரிடமே இருந்தால் அதிகார முரண்கள் ஏற்படாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் தற்பொழுது நிலைமைகள் வேற. இப்போ அப்போ அதிமுகவில் அதிகார முரண்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லையா? தாராளமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது இன்னமும் அந்த கருத்து நிச்சயமாக உண்டு. அரசியலில் இந்த விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அது எவ்வளோ தூரம் உண்மையானதுங்கிறத வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களுக்கு தான் தெளிவாக தெரியும். இப்போ ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆட்சியில், அதாவது அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பெரிய அளவுக்கு விமர்சிக்கும்படியான குற்றங்கள் அல்லது விமர்சனங்கள் ஏதும் இல்லை என்ற பொழுதும் கூட அவர் தனது பதவியை ராஜினாமா செய்த பொழுது அது குறித்து எதுவும் கேள்வி எழுப்பவில்லை. நீங்கள் ஏன் அந்த ராஜினாமா அப்படின்னு வெவ்வேறு இடங்களிலிருந்து கேள்விகள் வந்தன. ஆனால் அவர் ஏன் ராஜினாமா செய்தார்ன்ற கேள்வியை நீங்கள் எழுப்பாததற்கு காரணம் என்ன? நிச்சயமாக அது பிஜேபி தூண்டுதலாக சொல்கிறார். உடனே ராஜினாமா செய்திருந்தார்னா, உடனே அவர் தனக்கு உடனே சொல்லியிருந்தாருன்னா, ஐயா என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவர் அங்கே சொல்லியிருக்கலாம். அவர் முதலமைச்சர், அவருக்கு போலீஸ் அவர் கையில் இருக்குது. ரெண்டாவது, ராஜினாமாவை அனுப்பி அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும்போது செய்யலான்னு அரசாங்க மாளிகையிலிருந்து, கவர்னர் மாளிகையிலிருந்து கொடுத்த உட்பாடு 48 மணி நேரம் கழித்து தான் தியானம் பண்ண போகிறார். அவர் அந்த அளவில் தான் சொல்ல போகிறாருங்க. அப்போ அது யாருடைய பின்னணி இருக்கிறது என்பது தான் எங்களுக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சது. ஆகவே அவரை ஆதரிக்கிறவங்களும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மற்றது புகழ்ந்து பேசுவது, இது அத்தனை உடனடியாக வந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஏன் அந்த மாதிரி வந்திருக்கீங்கன்னு கேட்டிருப்போம். தெளிவாக தெரியும். திமுக காங்கிரஸ் கூட்டணியை சேர்த்தால் கூட 98 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தனக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அப்படின்ற கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்திருந்த பொழுதும் கூட எடப்பாடி பழனிசாமியை ஆளுநர் அழைக்க வேண்டும் என்பதை ஒருமித்த குரலில் பலரும் கூறியிருப்பதற்கு மாறாக திமுகவை அழைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நீங்கள் முன்வைப்பதற்கான காரணம் என்ன? திமுக கூட அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. நீங்கள் அந்த அறிக்கையை சரியாக படிக்க வேண்டும். அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா, பெரும்பான்மையை பெரும்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர், அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் பெரும்பான்மை அழைக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் அடுத்தபடியாக மீண்டும் ஏற்கனவே விட்டு போனவர்களை அழைக்க வேண்டிய அவசியமில்லை. அரசியல் சட்டப்படி, இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற தெளிவுபடி தெளிவாக இருக்கு. ஏன்னு கேட்டால் நீங்கள் பெரும்பான்மை, அவங்க பெரும்பான்மை இல்லைன்னு வச்சுங்க, உடனே 386க்கு தாவக்கூடாது. அதுதான் அதனுடைய நோக்கம். 356 கொண்டு வரக்கூடாது. அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர, அதில் தெளிவுபடுத்தியிருக்கேன். என்னுடைய அறிக்கையை முழுமையாக நீங்கள் சொன்னீங்கன்னா 356 எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது. இன்னொரு பொது தேர்தல் இங்கு திணிக்கப்படக்கூடாது. இந்த கருத்து இப்பொழுது சொன்னால் அதுல எடப்பாடியை அழைத்த பிறகு இப்பொழுது திமுகவை அழைக்க வேண்டும், பெரும்பான்மை இல்லை என்றால் அழைக்க வேண்டும் கருத்து இப்பொழுது சொன்னால் பொருத்தமாக இருக்கும். எடப்பாடியை கூட அழைக்காத பட்சத்தில் அந்த அறிக்கையை தயவு செய்து அந்த அறிக்கையை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அந்த அறிக்கையில முழுமையா இருக்கு, ஆல்டர்னேட்டிவ்லி தெளிவா இருக்கு. அதாவது என்னன்னா, அரசியல் சட்டத்துல கையில் இருக்கிற அரசியல் சட்டத்தில் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு அணியை அழைத்து அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆக்கப்பட்டப்போ இவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஆக்கப்பட்ட பிற்பாடு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்களை அடுத்த கட்சியை அழைக்க வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தினுடைய நிலைப்பாடு. திமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்ட பொழுது திமுக கண்ணியமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகிறது, குறுக்கு வழிகள் எதையும் கையாள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்பாகவே சட்டமன்ற தேர்தல் வந்துவிடலாம், தயாராக இருங்கள்னு சொல்லி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின். அது ரெண்டுக்கு முரண்பாடு இல்லையே? அவர் சொன்னது சரிதானே. தேர்தல் வந்ததுன்னா அவங்க தயாராக இருக்கணுமா இல்லையா? தேர்தல் நிற்கிறவங்க அரசியல் கட்சிக்காரங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் தனக்கு பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அவர் அவருடைய கட்சிக்காரர்களுக்கு பொது தேர்தல் எந்த நேரமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அதனால நீங்க தயாரா இருங்கன்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அது எப்படி தேர்தல் என்பது வீண் செலவு, யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை அழைத்து எங்க கருத்துங்க, நீங்க சொல்லிருந்தீங்க. எங்க கருத்து, என் கருத்துக்கும் திராவிட கட்சிகளுக்கும் அவ்வளவு முரண்பாடு இருக்க முடியும்? முரண்பாடு இல்ல, அது நான் பொதுநல கண்ணோட்டத்தோட சொல்றேன். அவர் வரலாம்னு சொல்றாரு தவிர வரணும்னு சொல்லலையே. அவரு
நீங்கள் அதையே தவறாக சொல்கிறீங்க. அவருடைய அனுமானம், அவர் என்ன நினைக்கிறார், வரலாம் தயாராக இருங்கன்னு சொல்கிறது அவங்க கட்சியை தயார்படுத்துறதுல தப்பு இல்லை. ரெண்டு பேருக்குமே முரண்பாடு இல்லை. ஏன்னு கேட்டால் ஏன் கருத்து வந்தால் பொதுமக்களுக்கு இவ்வளோ செலவு, இவ்வளோ சங்கடம், இவ்வளோ ஏற்பாடு, இன்னும் 4.5 வருஷம் இருக்குது. ஆக உடனடியாக அந்த தேர்தல் திணிக்கப்படக்கூடாது. ஒரு தேர்தல் பொதுமக்கள் மீது திணிக்கப்படக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்கும் அவருக்கும் எந்த விதமான நீங்கள் முட்டி விடலான்னு நினைக்க முடியாது. ரெண்டுக்கும் முரண்பாடு இல்லை. அவர் சொல்கிறது வரலாம்ங்கிறாரு. வரணும்னு அவர் சொல்லலையே. இந்த நேரத்தில் வரணும்னு அவர் சொல்லி நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுன்னா முரண்பாடு. செயல் தலைவர் மட்டும் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய. ஆமாங்க, அவர் சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே வந்துவிடலாம். நல்லா நீங்க கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு. இல்லாமல் அது விருப்பமாக இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்தது டெல்லி என்ன செய்யலாம்னு அவருக்கு தகவல் இருக்கும். யார் கண்டா, எனக்கு தகவல், அவருக்கு தகவல் இருக்கலாம் ஒருவேளை டெல்லி என்ன செய்யும்னு. அதனால் அந்த வாய்ப்பு இருக்குது, அவர் சொல்கிறாரு. இப்போ தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி 15 நாட்களுக்குள் சட்டமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிதம்பரம் அவர்கள் காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தான் வந்து பெரும்பான்மை நிரூபித்தால் அதுதான் வந்து சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது சரியான வாதம் நினைக்கிறீங்களா? அது சரியான முறையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? காம்போசிட்டாக வந்து பொது வாக்கெடுப்பு மாதிரி நடத்துறதுக்கு அங்கே வாய்ப்பு வந்தால் பல குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. ஒருத்தருக்கு இப்போ அழைச்ச பாடு ஃப்ளோர் டெஸ்ட்டில் தெளிவாக வாக்கு போடுவாங்க. இதில் என்னென்னா எல்லாரையும் ஒன்றா வச்சு யாருக்கு இது இருக்குன்னு எதை சொல்கிறது. இரண்டாவது, சபாநாயகர் சட்டமன்றத்துக்குள்ளே போன உடனே சபாநாயகர் தீர்ப்பு தான் இறுதியானது. கவர்னருக்கு அதுக்கப்புறம் கவர்னர் அந்த முடிவை தான் ஏற்கனவே தவிர அவர் என்ன சொல்கிறாரோ அதே ஏற்கணும். அப்படி வரும்போது இதுவரையில் ரகசிய வாக்கெடுப்பு எந்த முறையில் நடக்கிறதுங்கிறதுக்கு சில நேரங்களில் மட்டும்தான் இருக்குது. இந்த ராஜ்யசபை அது மாதிரி வந்திருக்கு. ஆனால் இதுக்கு அந்த மாதிரி வந்திருக்கிறதுக்காங்கிறதுக்கு வாய்ப்புகள் இதுக்கு முன்னால் கிடையாது. அப்படி இருக்கும்போது குரல் வாக்கெடுப்பா அல்லது கைதூக்கி போட போகிறாங்களா அல்லது பொத்தான் அழுத்த போகிறாங்களா? பார்லிமெண்ட்டில் அந்த வசதி இருக்குது. இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ இருக்கும்போது அது எவ்வளோ தூரம் சரியாக வருங்கிறது கேள்விக்குறி. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இப்போ இருக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டார். இதுதான் கரெக்டு. இப்போ அவர் 15 நாட்களுக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. 15 நாளைக்குள்ளே என்றைக்கு வேணாலும் அவங்க சட்டமன்றத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதுன்னு ஒன்லைன் தீர்மானத்தை கொண்டு வந்து வாக்கெடுக்கிறவங்க எதிர்த்து ஓட்டு போடுறவங்க அப்படின்னு இருப்பாங்க பூரா. இப்போது எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. நிச்சயமாக அவருக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சரிவாக இருக்குது. வழக்கமாக அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அந்த நிரூபிப்பார்னு அவருக்கு பெரும்பான்மை இருக்குதுன்னு நான் நினைக்கிறத விட கவர்னர் இப்போ நினச்சிருக்கிறார். அதனால தான் கூப்பிட்டுருக்காரு. ஆனால் பொதுவாக நம்ம நாட்டில் என்னென்ன இதுவரையில் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறவர் அங்கே ஓடினவர், அங்கே இருக்கிறது இங்கே ஓடினதும் கிடையாது. அதுதான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சங்கடமான விஷயம். இப்போது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணம் இது. இப்போது இதற்கு பிறகும் கூட இந்த மாதிரியான அணி தாவல்கள் இருக்கலாம் நினைக்கிறீங்களா? தாராளம் இருக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? இருக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் அனிதாவர்கள் இருக்க வேண்டும்னு இவங்க ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யார் பிரித்தாங்களோ அவங்களே நினைப்பாங்களே. இவங்களை யார் பிளவுபடினாங்களோ அவங்களே இவங்க ஒன்றா போகிறதையா விரும்புவாங்க? யாரும் விரும்ப மாட்டாங்க. யாராக இருந்தாலும் இவங்க அனிதாவர்கள் அந்த பிளவுபட்டதுன்னா அனிதாவர்கள் இருக்கும். அதை சாதாரணமாக சொல்லி அது அடுத்தது உடனே ஒரு இதை மாற்றலாம், நிலைமையை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய சூழல் வரக்கூடாது என்பது தான். இப்போது தாய் கழகமாக இருக்கக்கூடிய திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய 2 கட்சிகளும் வந்து அண்ணன் தம்பி போல அப்படின்னு ஒரு பேட்டியில் கூறியிருந்தீர்கள். ஆமாம். ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா தொடர்ந்து திமுக மீது குற்றம் சுமத்துவதும், அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சலசலப்புக்கு திமுக மீது குற்றம் சுமத்துவதும், திமுக தங்களுடைய எதிரி கட்சி தான், எதிர்கட்சி மட்டுமல்ல எதிரி கட்சி தான் அப்படின்ற கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்து கொண்டே வருகிறார்களே. ஒருத்தர் ஆளுங்கட்சி, இன்னொருத்தர் எதிர்கட்சி, 2 பேருமே மாற்றி மாற்றி அப்படி தான் இருப்பாங்க. எதிர்கட்சியாக இருந்தால் பரவாயில்லை. இல்லை அது அந்த உணர்வுகளுக்கு அவங்க இருந்தாலும் சொல்கிறார்கள். தாய்க்கு 2 பேர் மேலேயும் பாசம் இருக்கிறது இயல்பானது. ஆகவே அதுக்காக வந்து அவங்க 2 பேரையும் எவ்வளோ தூரம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவ்வளோதான் தவிர ஒன்று. அதே நேரத்தில் தவறு யார் செய்தாலும் அதை தவறுன்னு சொல்கிறக்கூடிய துணிச்சல் எங்களுக்கு உண்டு. அதனால் பெரும் பாசத்தினால நாங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு
இவங்களும் நியாயம் அவங்களும் நியாயம்னு சொல்ல மாட்டோம் பூரா. இப்போ தாய் கழகமாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் அவர்களுடைய வெற்றிகளுக்கு உரிமை கோரும் பொழுது, பொறுப்பேற்கும் பொழுது, அதே போன்று திராவிட கட்சிகளில் ஏற்படக்கூடிய இந்த சறுக்கல்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா? தாராளமாக. அதாவது அதை விட ரொம்ப மிக முக்கியம், ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சி நடக்க வேண்டும். அதே நேரத்தில் பொய்யானவைகளை எல்லாம் ஊழல் என்று பிரச்சாரம் செய்வதையும் அனுமதிக்கக்கூடாது. பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள், திராவிட இயக்க ஆட்சிகள், திராவிட கட்சிகள் இவர்களை எவ்வளவு தூரம் கீழ்மைப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கீழ்மைப்படுத்துறதுக்கு திட்டமிட்டே சில ஊடகங்கள் நான் சொன்ன அந்த கண்ணோட்டத்தோட, பார்ப்பனர் அல்லாத கண்ணோட்டத்தோடு நடந்து கொள்ளும்போது அதில் எச்சரிக்கையாக மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. திராவிட கட்சிகள் ஊழலற்ற ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்ல முடியுமா? தமிழக வளங்கள் சுரண்டப்படுகின்றன, பல இடங்களில் ஊழல்கள் நடப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் பாஜக மீதோ அல்லது மதவாத சக்தி குற்றம் சொல்வது, திராவிட கட்சி ஊழலற்ற ஆட்சி தருகிறார்கள் சொல்றாங்க. ஊழல் யார் செய்தாலும் தவறுதான். ஆனால் ஒன்றே ஒன்று தெளிவாக சொல்லணும், நடைமுறை யதார்த்தத்தில் இன்றைக்கி இருக்கிற ஜனநாயக அமைப்பில் தேர்தல் முறைகளை மாற்றினால் ஒழிய இந்த அடிப்படை ஊழலை ஒழிக்க முடியாது. தமிழக அரசியலை உற்று கவனித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. நன்றி.